இது வந்து சிஸ்டர் என் கூட்டாளிக்கு ம். நடந்த கதை. ஓகே. நாங்க 3 பேர் ஓகே. ரொம்ப க்ளோஸ் கூட்டாளி. ரொம்ப ஒரு 24 வருஷமா நாங்க 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு ஓகே. முன்னுக்கு எங்க போனாலும் ஒண்ணா போவோம், ஒண்ணா தான் வேலை செஞ்சோம் எல்லாம் அப்படி ஒண்ணா. ஆனா கிளாஸ்மேட் கிடையாது. வேலை ம். செய்யற இடத்துலேருந்து. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆஹா. நாங்க ஃப்ரெண்டு. அப்ப ம். என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் வந்து எங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடுச்சு ஒரு ஃப்ரெண்டு. அப்ப ஓ! நான் என்னன்னு கேட்டேன்னா, அது ரொம்ப கடன். கடன்னா என்கிட்ட கூட காசு வாங்கியிருக்கு. நான் கூட ஒரு 4000 வெள்ளி குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொரு ஓ! ஃப்ரெண்டுன்னு ஓகே. சொன்னேன்னா, அதுகிட்டயும் காசு வாங்கியிருக்கு. அது எவ்வளவு குடுத்துச்சுன்னு தெரியல. இது இந்த ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்களா? அவங்க வாங்கியிருக்காங்களா சிஸ்டர்? ஆமா, ஆமா. அவங்க ஓகே. வாங்கியிருக்காங்க. ம்ஹ்ம். ஸோ நெறைய கடன். ம். அப்ப நான் கேட்டேன், ஏன் அவங்க வீட்டுக்காரர் வந்து லோரி ஓட்டுறாரு. லோரினா 1 லோரி இல்ல 2 லோரி வச்சிருந்தாரு. அப்ப ம்ஹ்ம். நான் கேட்டேன், "ஏன் ஓகே. இவ்ளோ கடன் வாங்குற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு?" அதுக்கு 2 பொண்ணு இருக்குது. என்ன பிரச்சனைன்ட்டு நாங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டோம். எங்க 2 பேர் கூட்டாளி கூட. நான் பேர் சொல்லல. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு பேரெல்லாம் சொல்ல. இல்ல 1, சொல்லட்டு 2ன்னு பரவால்ல சொன்னேனே. சிஸ்டர். நம்ம ஏதாவது புனை பேர் வச்சுக்கலாம். 1, 1, 2ன்னு 2ஆ? சொன்னேனே. 1 வந்து என் கூட்டாளி கடன் ஓகே, ஓகே. வாங்குனுச்சுன்னேனே அந்த பிள்ளை. 2 வந்து இன்னொரு கூட்டாளி, ஓகே. 3 நானு. அப்ப 2வது கூட்டாளி கிட்ட நான் பேசிக்கிட்டேன். "ஏன் இது இப்படி செய்யுது? ஏன் இவ்ளோ கடன் வாங்குது? சும்மா சும்மா கடன் வாங்குது" அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், ஓகே. அது சொன்னுச்சு, யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து புதுசா அது கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி. அவங்கள ஓ! பத்தி தான் டெய்லி என்கிட்ட பேசுது. ஒருவேளை அவங்க ஏதோ காசு இதுகிட்டேருந்து எதிர்பார்த்து கேட்குறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப நான் ஓகே. சொன்னேன், "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 3 பேரும் வந்து எங்கேயாவது போலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். போயிட்டு வரலாம். அப்படியாவது ம். அது மனசுல உள்ளது ஏதாவது சொல்லணும் நம்மகிட்ட அப்படின்னு. அப்ப நாங்க 3 பேர் தங்கல. ஆனா 3 பேரும் போனோம். லஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மைன்ஸ் ஒண்டர்லேண்ட் போனோம். போயிட்டு அங்கேயே கேஎஃப்சிலாம் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அது சொல்லுது. போனதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட பத்தியே தான் பேசுது. எங்கள பத்தி எதுவுமே பேசல. இப்படிலாம் அவங்க பாவம் அழுகுறாங்க. அவங்க நல்லா வாழ்ந்த ஃபேமிலியாம். ஆ பிள்ளைங்கலேருந்து இங்க ஒடியாந்துட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா. அவங்க அம்மா இருக்காங்க. பிள்ளைங்க 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைங்க பாவம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுதுங்க. நான் தான் உதவி செய்றேன் அதுங்களுக்கு. ம். அப்படி இப்படின்னு அவங்கள பத்தியே பேசுச்சு. அப்ப ஓகே. அங்கேருந்து அந்த பொம்பள வந்து ஃபோன் அடிச்சாங்க. ஆ ஃபோன் அடிச்சோனே அது சொல்லிச்சு, "என் கூட்டாளிங்க கூட இருக்கிறேன்க்கா. நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட" அப்படின்னோனே, "இல்ல உன் கூட்டாளிங்கலாம் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் பார்க்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. உங்கள ஒரு வழி பண்றதுக்கா? ஆமா, ஓகே. ஆமா. "கூட்டாளிங்கலாம் கூட்டிட்டு வா" அப்படின்ட்டு. ஓகே. இப்ப இது எங்கள தொல்ல ஆஹா. பண்ணுதுங்க. "வா போலாம், வா போலான்ட்டு." அப்புறம் சரின்ட்டு நானும் ஓகே. இவரும் வந்து 2வது கூட்டாளியும் முடிவு பண்ணோம். சரி நம்ம போய் தான் பார்ப்போம். என்ன அப்படின்ட்டு. இது ஏதோ ஒரு வலையில சிக்கியிருக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு. நாங்க 3 பேரும் போனோம். ம். 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு வந்து ஃப்ளாட்ஸ் வீடு. 3வது மாடி. அப்ப 6 மணி ஓகே. இருக்கும் போயிட்டோம். 6 மணிக்கு போயிட்டு அவங்க வீட்டு உள்ளுக்கு நுழைஞ்சோனே ஒரு டாக் இருக்குதா? ஆ டாக் இருக்கு. சின்ன டாக். ம். நல்லா அழகா கியூட்டா இருக்கு. வளர்க்குறாங்க. அவங்க அம்மா இருந்தாங்க. அ அந்த பிள்ளை இருந்துச்சு. அந்த கூட்டாளின்னு சொல்லுதா, அந்த பிள்ளை இருந்துச்சு. அவங்க 2 பொம்பள பிள்ளை. அவங்க ஹஸ்பண்டும் லோரி ஓட்டுறாரு. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஓகே. வேலை வாய்ப்பு வாங்கி குடுத்ததே வந்து என்ன எங்க இப்ப நான் சொல்றேன்ல, அந்த கடன் வாங்குனுச்சுன்னு 1வது ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்காரர் தான். ஓகே. ஓ! அப்ப வாங்கி ஓகே. குடுத்துருக்காரு. இப்ப அவரோட லோரி தான் இவரு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு ஓ! அப்புறம் நான் உள்ள போனோனே, லோரி அந்த ஓட்டுற அளவுக்கு. ஆஹா. ஆ லோரி வாங்கி குடுத்து, லோரிலாம் ம். பேசிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா பேசி இது பழகியிருக்காங்க அதுகிட்ட. அப்புறம் சரின்ட்டு நானும் போனோம். வீட்டுக்கு போனோனே, ரொம்ப பெரிய வீடுன்னு சின்ன வீடு தான். அப்ப அவங்க அம்மா வந்து அப்படியே தேனு மாரி பேசுறாங்க நம்மகிட்ட. "வாராசாத்தி ம். உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்கலாம் வந்து ரொம்ப எங்க வீட்டுக்கு வர நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்." அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, "நான்லாம் ரொம்ப வசதியா வாழ்ந்தவ அம்மா. இந்த மாரி என்னோட மகன் என்னை ஏமாத்திட்டான். அதனால தான் வந்தேன்னு" என்னென்னமோ கதை சொல்றாங்க. அவங்களோட கதைய சொல்றாங்க. அப்ப சொல்லவும் நாங்களும் சரின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு. ம். அழுவுறாங்க ம். அப்படியே.
சாப்பிட கூட வழி இல்லம்மா எங்களுக்கு அப்படி இப்படின்னு. அப்ப என்னோட கூட்டாளி 2வது கூட்டாளி என்ன செஞ்சுச்சு, காசு வச்சிருந்துச்சு. அது ஒரு ஒரு 30 வெள்ளியோ 40 வெள்ளியோ எடுத்து அவங்க கிட்ட குடுத்துச்சு. அவங்க வேணாம்மா வேணாம்மான்னு. ஓகே. அப்பா அது சொன்ன அவங்க அது சொன்ன நான் காசு குடுக்கல. வச்சிருந்தேன் ஆனா குடுக்கல. ஏன்னா நான் காடியிலே வச்சுட்டு போயிட்டேன் பெருச. அப்ப ஓகே. அவங்க சொல்றாங்க, "அம்மா நீயும் என் மவன் மாரி தாம்மா. எப்ப வேணாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வரலான்னு." அப்ப தண்ணி குடுத்தாங்க. அப்ப தண்ணி குடுத்தோனே அந்த தண்ணியில வந்து லெமன் தண்ணி. அதுல வந்து உப்பு போட்டு குடிச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குமாம். அப்படின்ட்டு உப்பு போட்டு ஓகே. குடுத்தாங்க. அப்ப நான் வந்து குடிச்சேன். ஒரு ஐயய்யோ! வாய் குடிச்ச உடனே எனக்கு அந்த டேஸ்ட் புடிக்கல. ஸோ நான் வச்சுட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க ம். கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் நான் அந்த தண்ணி குடிக்கவே இல்ல. இதுவும் குடிக்கல. 2வது கூட்டாளின்னு சொன்னேன்னா அதுவும் குடிக்கல. அதுவும் குடிக்கல. ஏன்னா நாங்க அப்பதானே சாப்பிட்டு வந்தோம். அதனால அதுவும் குடிக்கல. அப்படியே வச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்துட்டு, நாங்க குடிக்காம அப்படியே வெளியாயிட்டோம். இதையும் கூட்டிட்டு வந்துட்டோம். அப்ப போகும்போது காலையில அவங்கள பத்தியே பேசுது. நான் சொன்னேன்ல, பார்த்தல, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்மனால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், "நீ என்கிட்ட காசு கேட்டியே இவங்களுக்கு குடுக்கறதுக்கான்னு?" கேட்டேன். அப்ப அது சொன்னுச்சு, ஓகே. "ஆமா, இவங்ககிட்ட தான் நான் குடுத்துருக்கேன்" அப்படின்ட்டு. அப்ப இந்த 2வது கூட்டாளி கேட்டுச்சு, "என்கிட்ட கேட்டிய? அவங்ககிட்ட தான் குடுத்தியான்னு?" கேட்டுச்சு. அப்பதான் எனக்கு தெரியும் 2வது கிட்டயும் வாங்கியிருக்குன்னு. ஏன்னா எங்களுக்குள்ள நாங்க அந்த மாரி வாங்குனா சொல்லிக்க மாட்டோம். நாங்க பேசிக்க மாட்டோம். ஆஹா. ஏன்னா நாங்க 3 பேரும் ஃப்ரெண்டு. ஓகே. என்னாத்த ஒரு ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட ஒப்பிடுறதுன்னு நாங்க பேசிக்க மாட்டோம். அப்பதான் எனக்கு தெரியுது காடியில போகும்போது ம். இதுகிட்டயும் வாங்கிருக்கு. அப்ப நான் கேட்டேன், "உன்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்குன்னு?" அதுவும் இருக்கு ஆ. காடியில. "உன்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்குன்னு?" நான் கையில உள்ள காப்ப கழட்டி அதுகிட்ட குடுத்தேன்னு சொன்னுச்சு இது. என்ட்ட பவுன் காசு இல்ல. கப்பா சிஸ்டர்? ஆமா. கையில உள்ள காப்ப கழட்டி குடுத்துட்டு, இந்த ம். காப்ப வந்து அப்படியே கொண்டு போய் அவங்ககிட்ட தான் குடுத்துருக்கு. ஏன்னா அவங்க வந்து லோரி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இதுகிட்ட ஏமாத்திருக்காங்க. அதனால இந்த காப்ப கொண்டு போய் அவங்ககிட்ட ம். குடுத்துருக்கு. "நீங்க வச்சு லோரி வாங்கிக்கங்க. நானு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிக்கிறேன். திருப்பி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ஹோம் டவுன் எங்கன்னு சொன்னாங்க சிஸ்டர்? சாரி பேரா, பேரா, சிஸ்டர். ஹோம் டவுன் பேரா, எங்க? பேரா. அந்த ஓகே. பேராக்ல. கார்டு நம்பர் தான் கேட்டேன் ஆக்சுவலி. சொல்லுங்க ஆ சிஸ்டர். பேராக்ல உள்ளவங்க ஓகே. அப்படின்ட்டு ஓகே. சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இது நடந்துக்கிறதே எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா சமைக்க மாட்டுது, சாப்பிட மாட்டுதுன்னு" சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாரு. பிள்ளைங்கள கூட ஒழுங்கா பார்க்க ம். மாட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்றாரா ஆமா. சிஸ்டர்? எப்ப பார்த்தாலும் ஃபோனு தான். ஓகே. அவங்க கூடயே தான் பேச்சு, ம். ஃபோனு. ஆ சொல்லாம கொள்ளாம பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அவங்க வீட்டுக்கு போயி அவங்கள காடியில ஏத்திக்கிட்டு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, ஆ க ஏதோ அவங்களுக்கு உதவி செய்றது, ஜாமான் வாங்கி குக் குடுக்குறது, இப்படியே பண்ணுவாங்க. தான். ம். அவங்களுக்காக. ம். ம். ஹெல்ப் ம். பண்றது. அப்படின்னு செஞ்சுட்டு இருந்திருக்கு. அப்ப இப்படியே ம். இருந்திருக்கவும், திரும்பவும் என்கிட்ட ஃபோன் அடிச்சு காசு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், "நான் காசு குடுக்க முடியாது." "ஏன் குடுக்க முடியாதுன்னா, நீ வந்து இந்த மாரி நான் நெனைக்கிறேன் அவங்க உன்ன ஏமாத்துறாங்க. அ எவ்வளோதான் நம்ம குடுத்து உதவி செஞ்சாலும், அவங்களுக்கு பத்தலன்னா நம்ம என்ன செய்றது? நம்பளுக்கும் வாழ்க்கைன்னு இருக்கு. சும்மா குடுக்க முடியாது." அப்படின்னு ஆனா என்கிட்ட பேச்ச நிப்பாட்டிடுச்சு. ம். ம். என்கிட்ட பேசுறதில்ல. நான் ஒரு 3, ஓ! 4 மாசம் பேசுறதில்ல. ஓகே. பெஸ்ட் ஃப்ரெண்டு. பேசுறதில்ல. ஆ ம். பேசுறதில்ல நிப்பாட்டிடுச்சு. ஓகே. நிப்பாட்டிட்டு ம். என்னோட அந்த கூட்டாளிகிட்டயும் அடிச்சு கேட்டிருக்கு. ரொம்ப கடன் சிஸ்டர். 60,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்கு. ஐயோ! உங்ககிட்ட மத்தவங்க கிட்டலாம் வாங்கி சேர்த்து மத்தவங்கட்ட வட்டிக்கு 60,000 இல்லையா வாங்கி சிஸ்டர்? அவங்கள்ட்ட குடுத்துருக்கு. யார்கிட்ட வட்டி வாங்கியிருக்கு, அது இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முத்தி போன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அப்ப இப்படியே இருந்திருக்கு. நான் கால் பண்ணுவேன் அதுக்கு, ஃபோன் எடுக்காது. என்னோட ஃபோன பார்த்து கட் பண்ணிவிடும். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு வட்டி வாங்குனாங்களா? இல்ல தெரியாம வாங்குனாங்களா சிஸ்டர்? ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ம். தெரிஞ்சு எல்லாம் விட்டுருக்க தெரிஞ்சு மாட்டாரு. தான் ஓகே. அவரு ஒரு லோரிய வித்து ம். அந்த காச செட்டில் பண்ணாரு. ஐயோ! இப்ப அவருக்கும் வேலை இல்லையாம். ம். அப்ப இந்த மாரியே இருந்திருக்கு. அப்ப வட்டிக்கு வாங்கி கொடுத்தவங்கலாம் சும்மா இருப்பாங்களா? கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்கவும் இதனால ஒண்ணும் செய்ய முடியல. அவங்க ஹஸ்பண்ட் போய் நின்றுருக்கு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் கேட்டா பிரச்சனை. அவங்க கிட்ட சண்டை. ஆ எனக்கு வாங்குனவங்களுக்கு குடுக்க தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குடுத்தவங்க வந்து, நாங்க வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறோம். நீங்க வந்து இதுல தலையிட வேணாம்.
அது எப்படி விடுவாங்க? நீ வாங்கி ம். குடுத்துருக்க. அப்போ உன்னதான் கேட்பாங்க. கண்டிப்பா. ரொம்ப டார்ச்சர் ஆமா. தாங்க முடியாம அவங்க வீட்டுலாம் வந்து நின்டுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கறனால, அவங்க ஹஸ்பண்ட் வந்து லோரிய வித்து செட்டில் பண்ணியிருக்காரு. பாதி தான் செட்டில் பண்ணியிருக்காரு. மிச்சத்த செட்டில் பண்ண முடியல. அப்ப அவரும் அங்கங்க பெரட்டிலாம் கேட்டிருக்காரு. ஒண்ணும் கிடைக்கல. அப்ப வீட வந்து ரீஃபைனான்ஸ் செஞ்சா காசு கிடைக்கும். ஐயோ! ம். அப்படின்னு செஞ்சு அவரும் கொஞ்சம் ஆஹா. முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்கள வேற காப்பாத்தணும். வேற வழி இல்ல சிஸ்டர். ஆ ஆமா. ஆ. அப்படின்ட்டு இது வந்து சேஃப் ஆகணும்னா ரீஃபைனான்ஸ் அப்படிதான் பண்ணணும். ம். ரீஃபைனான்ஸ் செஞ்சிருக்காரு. ரீஃபைனான்ஸ் செஞ்சு அந்த காசுகள ஓகே. கொஞ்சம் செட்டில் பண்ணியிருக்காரு. செட்டில் பண்ணோனே அந்த பையன் லோரி ஒரு லோரி வித்துட்டார்ல, அந்த பையன் ஓட்டுன லோரிய, அந்த அந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் ஓட்டுன லோரிய வித்துட்டாரு. அப்ப ம், ம், ம். வித்துட்டோனே அந்த பையனுக்கும் வேலை அப்ப அதாவது இல்லையோன்னு இவர் சாரி சிஸ்டர். ஆ, இப்போ அந்த லோரி வித்துட்டாருன்றது வித்த லோரி வந்துட்டு அந்த அந்த இப்பொழுது வந்தாங்கல்ல இப்ப புதுசா வந்தாங்க ஆ உங்க ஃப்ரெண்டு கூட அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஓட்டுன லோரி. அவங்க அந்த லோரி தான் வித்திருக்காரு இவரு. ஆமா. இப்போ அவர்கிட்ட ஓகே ஒரு ஓகே. லோரி ம். தான் ஓகே இருக்கு. சரிங்க ஏன்னா சார். அவரு ஓட்டுறதுக்கு மட்டும் தான் லோரி ஓகே. இருக்கும். ஆமா ஆமா. ம். ஆ கரெக்டான டிசிஷன் வித்துட்டாரு. எடுத்திருக்காரு. ஆ. ம். ஸோ ஓகே. அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் விலகணும் அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சு விலகிட்டாரு. ஓகே. அப்படி இப்படியே இருக்கவும் என்னோட 2வது கூட்டாளி வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல பார்த்துருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோன்னே ஓகே. கேட்டிருக்கு, எப்படி இருக்குது? நாங்க ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டுது. ஏன்னா நாங்கலாம் வந்து கொஞ்சம் எட்ட எட்ட இருக்கோம். நான் கிளாங்ல இருக்கேன். அது சுபாங்ல இருக்கு. இது வந்து 1வது கூட்டாளி வந்து பலக்கோங்குல இருக்கு. பலக்கோங்குனா எங்க அம்மா வீட்டுக்கிட்ட. ஓ. அப்படி இருக்கும். கொஞ்சம் எட்ட எட்ட இருக்கும். எங்களுக்கு டச் இல்ல. நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். என்ன அடிக்க மாட்டுது அப்படின்ட்டு. அப்ப அவங்க ஹஸ்பண்ட ஓகே. பார்த்தோன்னா, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, "நீங்க போய் பாருங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க" அப்படின்னோனே, ரொம்ப த்ரோவா இருக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் அழுதுருக்காரு. அழுதுட்டோனே இது எனக்கு கால் பண்ணி சொன்னுச்சு, "வாணி நீ கண்டிப்பா வா வாணி. இந்த மாரி போய் பார்ப்போம் அத. மாலா ரொம்ப த்ரோவா இருக்கான். சாரிலா. 1வது ரொம்ப த்ரோவா இருக்கான். அ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்" அப்படின்ட்டு சொன்னோனே, நான் என்ன செஞ்சேன் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நாங்க எல்லாம் ஓகே. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல. அப்ப அவருக்கு கொண்டு போய் நான் அம்மா வீட்ல விடுறேன். நீ இருந்துட்டு சனிக்கிழமை விடுறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்லி, சனிக்கிழமை காலையிலேயே அவர் வேலைக்கு போகும்போது என்னை கொண்டு போய் வீட்ல விட்டாரு. பழக்கங்களை விட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போறேன்ட்டு. காலங்காத்தாலே போயிட்டேன். போயிட்டோன்னே என் கூட்டாளி 2வதும் வந்துடுச்சு. வந்துட்டோன்னே நாங்க 2 பேரும் காடி எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு போனோம். அங்கதான் பக்கத்துல ஃப்ளெக்ஸ்ல. ம். போனோன்னே வீட்டு சிஸ்டர் வீட்டு உள்ளுக்கு நுழையவே முடியல. வீடு செம்ம ம். வாடை. வீடு வேற மாதிரி இருக்கு வீடே. வீடே வந்து வேற ஓகே. மாதிரி இருக்கு. 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நாங்க வந்து போகும்போது மணி ஒரு 10, 10:30 இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல. கிளம்பிக்கிட்டு இருக்காளுங்க. அவங்க அப்பா வந்து காசு குடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒண்ணு வந்து 11 படிக்குது. இன்னொன்னு வந்து 8 வயசு. போதுங்க கிளம்பி ம். ஸ்கூலுக்கு. அப்ப அம்மா எங்கன்னு கேட்டோம். உள்ள நுழைய முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஒமட்டுது. ஒரு மாதிரியா வாடை வீடு. சுத்தம் பண்ணாம வீடு இருந்தா எப்படி இருக்கும்? புளிச்ச வாடை. இந்த துணிங்க காயாம இருக்குமே அந்த மாதிரி வாடை ம். அடிக்குது. என்னால உள்ளவே நுழைய முடியல. சரி நம்ம போய் பார்த்துதானே ஆகணும் அதை சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னே இவங்க ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்குங்க வாணிமா அப்படின்னு. அம்மான்னு தான் கூப்பிடுங்க எங்க 2 பேத்தையுமே. வந்தோடனே கட்டி பிடிச்சோன்னே அப்புறம் நான் சொன்னேன், நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கடா. வாணிமா ராத்திரி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க 2ம். பசி நான் தான் கீழே இறங்கி ஏசி விட்ட போயிடுச்சுங்க. போனோடனே ம். அம்மா எங்க ரூம்ல இருக்காங்க. ரூம்ல போய் பாக்குறோம் சிஸ்டர். என்னோட கூட்டாளிய பார்த்து அழுதுட்டேன். அப்படி இருந்தா ரொம்ப ஸ்லோவா இருந்தா. எங்களுக்கு அழுவியா சொல்ல முடியல. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகணும். குடிக்கல, முடி சீவல. எப்படி இருந்துச்சுன்னா ஆளு வந்து சாப்பாடு இல்ல. ஆனா குண்டா இருக்கு. ஓ. இந்த தோல் மேல குண்டாயிட்டாங்க. சாப்பாடு ஆனா சாப்பிடுறது இல்ல. சாப்பிடல. மேல உள்ள அந்த ஓ. புடனி வந்து அப்படி குண்டா தூக்கிக்கிட்டு இருக்கு. மூஞ்செல்லாம் வத்தி போய் கண்ணெல்லாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. வேற மாதிரி இருக்கு ஓ. முகமே. பார்த்தோன்னே ம். நான் ஒரு ம். சைடு ம். அழுகுறேன். அது ஒரு சைடு
அது ஒரு சைட் அழுகுது, நான் ஒரு சைட் அழுகுறேன் அதை பார்த்தோன்னே. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன அப்படி இருக்கன்னோட என்கிட்ட பேசுச்சு. வாணி, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், என் புருஷன் என் பிள்ளைங்கெல்லாம் பார்த்துக்கோ, எங்கள் அம்மாலாம். அதுக்கு அம்மா இருக்கு. அம்மா வந்து வேலை செய்கிறாங்க, கிளீனர் வேலை செய்கிறாங்க ஒரு கம்பெனியில். வேற யாரும் இல்லை, அது ஒண்டி தான் ஒரே பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு. பார்த்துக்கோ, என் சொந்தக்காரங்களாம் யாரும் வரமாட்டாங்க, நீ பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. ஏன் பிள்ளை, உனக்கு என்ன ஆச்சுன்னு? இல்லை, என்னை எல்லாம் ஏமாத்திட்டாங்க, நீங்க சொல்றத நான் கேட்கல, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுது. அப்படின்னா சுயநினைவு வந்துருச்சு சிஸ்டர். இருக்காங்க சுயநலவோட தான் இருக்குது, அதனால நடக்க முடியாது, வீல் சேர் பக்கத்துல இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல்ல இருந்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிருச்சு, தெளிவு வந்திருக்கு. ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறாங்க சொல்லுது, ஓகே. என்ன ரொம்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நானும் யோசிக்கிறோம், நாங்களும் யோசிச்சோம். அதான் நான் சொன்னேன், நீ கேட்கல, பத்தியா அப்படி ஆயிடுச்சியா அப்படின்ட்டு. அப்படின்னோடனே அதை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு நானும் அதுவும் குளிப்பாட்டுறோம். அவ்வளோ அழுக்கு உடம்புல தேய்ச்சி குளிப்பாட்டுறோம். நாங்கள் 2 பேருமே போயிட்டு டாய்லெட்டில் உட்கார வச்சு குளிப்பாட்டுறோம். குளிப்பாட்டிட்டு ஷாம்புலாம் போட்டு நல்லா தலையை கசிக்கிட்டு வீட்டில் இருக்கவே முடியல. வீடு சரியான வாடை வேற. அரிசி கொம்பு எடுக்கிறேன், அரிசி கொம்புல பூச்சி புழுவு. எவ்வளோ நாளாக அந்த புழுவு இருந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொன்னோம். அவர் பண்டாபார் பாங்கியில் இருக்கேன்னு சொன்னார், கம்பெனியில் ஜாமான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இருங்க வாணி நான் வந்துடுறேன் அப்படின்னோட வர சொன்னோம். வந்தோடனே வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன ஆகுதுன்னு கேட்குறேன், உட்கார வச்சு அழுகுறாரு. ரொம்ப அழுகுறாரு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு நானும் அதுக்கு முன்னுக்கு சிஸ்டர் நான் போய் அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் தெரியுமா, அவங்க ஃப்ளாக்ஸில் அவங்க வீட்டுக்கு நானும் என் சிஸ்டர் என் கூட்டாளியும் இருந்தோம். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது மணி 12 மணிக்கு மேலே ஆச்சு. அவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது வீடு, அவங்க வீடு ஒரு மாதிரியா வாடை டக்குன்னு வந்துச்சு. அந்த வாடை திடீர்னு வந்து செம்ம வாடை, எங்கன்னா தாங்க முடியல, அப்படியே வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நானு இது சொல்லுது, என் கூட்டாளி 2வது சொல்லுது, யாரோ குசு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரியா, குசு விட்டுட்டாங்க போல அப்படின்ட்டு. குசு விட்டுட்டாங்க போல சாரி அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், இல்ல இது வேற மாதிரி வாடை அடிக்குது, வேற மாதிரி வாடை அடிக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரம் தான். அப்ப அவங்களோட டாக் வந்து அப்படி குலைக்குது, அப்படி குலைக்குது. அப்ப அந்த ஸ்மெல் வந்ததுக்கு பிறகு டாக் குலைக்குதா? அட்டாக் பண்ற மாதிரி அப்படி குலைக்குது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள எங்க அம்மா வேற கால் பண்ணிட்டாங்க, என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களும் படுக்கணும்ல அப்படின்ட்டோன்னே சரின்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்போ அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன், அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு என் கூட்டாளி இன்னொரு கூட்டாளியும் கிளம்பிடுச்சு அவங்க வீட்டுக்கு. அப்போ சரின்ட்டு மறுநாள் குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சுட்டோன்னா அவங்க வீட்டுக்காரு இந்த மாதிரியான்ட்டு எல்லா கதையும் சொன்னார். மாதிரியாம வந்துடுச்சு, நான் லோரியை விட்டு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எல்லாம், லோரியை விட்டுட்டேன், காசு கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னார் எல்லாம். அப்போ என்ன இப்படி வீடு இருக்கு அப்படின்னு, என்ன செய்ய சொல்றீங்க, நான் என்னதான் செய்யுது, நானும் வீட்டில் இருந்தேன்னா ஒன்றும் முடியாது, அப்பயும் நான் கொஞ்சம் நான் வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு அவரும். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கூட்டு வந்துட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி இருக்கு சாயா அப்படின்ட்டு. அப்போ மறாவது வாரமும் எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க, நான் அது வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. ஒரு 2-3 வாரம் போனாதான் அதுக்கும் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன் திரும்ப. அப்போ நான் 2வது கூட்டாளி அதையும் வர சொல்லிட்டேன். அதுவும் வேலை செய்யல, வீட்டில் தான் இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதுவும் வந்துருச்சு. வந்துட்டோன்னா அப்புறம் நாங்கள் 2 பேரும் காலையிலே போயிட்டு ஒரு இந்தோனேஷியா கட்ட வேலைக்கு வரணும். இந்தோனேக்கு வர சொன்ன வேலைக்கு அவள் கரெக்டாக வந்துட்டா 10 மணிக்கெல்லாம். நாங்கள் போனோன்னே வந்துட்டா. ஆமா ஆமா அவங்கள வர சொன்னேன். ஏன்னா எங்கனால ஒழுங்கா செய்ய முடியாது, என்னால எல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆமா அப்படின்ட்டோன்னா அவங்கள வர சொன்னோன்னா அவங்க எல்லாம் செஞ்சாங்க. 2 பேரும் வந்தாங்க.
ம். 240 வெள்ளி குடுத்தோம். நானும் அதை ஷேர் பண்ணி குடுத்தோம். அப்ப சரின்ட்டு எல்லாம் ஓகே. சுத்தம் பண்ணாங்க சிஸ்டர். 5 ஹவரு, 6 ஹவரு கிட்ட சுத்தம் பண்ணாங்க. எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு வீடே. சுத்தம் பண்ணிட்டு, ம். அவங்க வந்து அப்பப்ப நான் வந்து அதுகிட்ட கேட்குறேன். பிள்ளைங்கள போல ஸ்கூலுக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து அதுங்க லீவு தான். சனிக்கிழமைல. அப்ப நான் அந்த சின்னதுகிட்ட கேட்குறேன், "உனக்கு ஆஹா. என்னடா வேணும் சொல்லு, வாணி அம்மா சமைச்சு தரேன்னு." அது சொல்லுது, "வாணிம்மா எனக்கு கோழி கறி வச்சு கொடுங்க. கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு." அப்படின்ட்டு. எனக்கு அழுவியா சொல்ல முடியல. அப்படி இருந்துச்சு. அப்புறம் நானும் அதுவும் போயி அக்கவுண்ட் ஸ்டெப்ல போயி பிள்ளைங்களுக்கு வாங்கின ரொட்டி கிட்டி அந்த முட்டாய் சாக்லேட் எல்லாம் கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சோம். சமைச்சு நான் சாப்பாடு அவ்வளவு கொடுக்குறேன். நாளா பிள்ளைங்க என்ன சிஸ்டர் சாப்பிட்டாங்க? ரொட்டி இந்த அவங்க மாதிரி பாட்டி சாப்பிட்டாங்களோ? பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா ஏதாச்சும். அவங்க ஓ, அப்பா வாங்கிட்டு வந்து பாட்டி என்னத்த கொடுப்பாரு. வாங்க முடியும் சிஸ்டர் ரொம்ப. அவங்களும் கொஞ்சம் ம். கஷ்டப்படுறவங்க தான். சின்ன பிள்ளை சின்ன ஆமா. வேலைக்கு போறாங்க. பாட்டி ஏதாவது எடுத்து வந்து கொடுப்பாங்களாம். அப்புறம் அவங்க அப்பா எதுவும் வாங்கி கொடுப்பாரா, அந்த மாதிரி தான் அதுங்களோட இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அக்கம் பக்கம் ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்களாம், அந்த மாதிரி சாப்பிட்றது. அதெல்லாம் கேட்கவும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா அப்படி சொல்லுங்கன்னு சமைச்சோன்னா பிள்ளைங்க அப்படி சாப்பிடுதுங்க சிஸ்டர். இந்த சாப்பாடே இல்லாம சாப்பிடுறாங்களே அந்த மாதிரி ரெண்டும் ம். போட்டு போட்டு சாப்பிடுதுங்க. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. அதுக்கு சோறு ஊட்டுறோம், அதுவும் நல்லா சாப்பிடுது. அவங்க வீட்டுக்காரர் அப்படியே நின்று பார்த்துட்டு என்ன சொல்றாரு அழுதுகிட்டே, அது இப்படி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாரு. அவர் வாங்கிட்டு வந்து ம். கொடுப்பாராம் ஆசையாம. அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். ஒரு வாய் 2 வாய் தான். ஆனா வந்து அப்படி இருக்கிறாங்க ம். சைஸ் போட்டு. ஆ. ரொம்ப சைஸ் போட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப இந்த இந்தோனேஷியா கட்சி சுத்தம் பண்ண அதுக்கான வந்தேன்ல. காரணம் நான் சொல்றேன் சிஸ்டர். அது ஏன் ம், அப்படி இருக்காங்க சைஸ் ஆன்ட்டுன்னு. ம். சொல்லுங்க அப்ப சிஸ்டர். அந்த இந்தோனேஷியா கட்சி வந்து பின்னால நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னையே வந்து பாக்குறான். நான் அப்பயும் அவட்ட கேட்கிறேன், என்ன என்னன்னு. இல்ல, உனக்கு இந்த வீட்டுல எதுவும் மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேக்குறான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணும் ஓகே. தெரியலைங்க. வீடு அழுக்கா இருக்கு அவ்வளவுதான். ஆ. அப்படின்ட்டு நானும் சொன்னேன். ஓகே. அப்ப அவ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போறா. கையில காசு வாங்கணும்னு ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியான்றா. வாயில தான் சொல்றா என்கிட்ட. என்ன சொல்லுன்னு. ஓகே. நீ போய் நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போய் பாக்குறியா அப்படின்னு. ஏன்னா அவங்க வீட்டுக்காரும் நிறைய ம். கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்காரு. எல்லாம் பார்த்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப முயற்சிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் ஓகே. அவங்க வீட்டுக்காரும். சும்மா சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரில ம். இருந்து எங்கெங்க போய் சொல்றாங்களோ எல்லாம். அப்ப அவ சொன்னா, அந்த மாதிரி நீ கூட்டிட்டு போய் ம். பாரு அப்படின்னு. சரின்ட்டு அவட்ட அட்ரஸ் வாங்கிட்டான். அது எங்க? ஜொகூர்ல. ஓகே. ஜொகூர்ல ஆ. ஒரு இங்கருந்து இந்த பக்கமா அஸ்லியம். வந்திருக்கீங்க. ஓகே. ஆமா, அஸ்லி. ஆஹா. ஓ! எனக்கே தெரியாது சிஸ்டர். அசல் எங்க இருக்காங்கன்னு. ஐயய்யோ! ஓகே. ஆ. தம்போயின்னு சொல்லுவாங்க அந்த இடம். ஓகே. தம்போய். ஓகே. ம். அந்த தெரியும். இடம் தம்போய் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன இடம் ஆஹா. சுவிட்சலா தெரியல. அது ஒரு காடு மாதிரி போணுச்சு. உள்ளுக்க அஸ்லிக்காரவங்க ஓ! இருக்காங்க. அந்த பிள்ளை அந்த ஓகே. இத வந்து நாங்க கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு, அந்த பிள்ளையோட வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு, எல்லாம் நாங்க ஒரு காடி ஆள் போனோம். ஏன்னா எங்க காடி கொஞ்சம் பெருசு. ம். அதுல போனோம். 7 பேரு உட்காந்து போனோம். ஆஹா. கூட்டிட்டு போயிட்டோம். போயிட்டு இறங்குனோனே, இறங்க மாட்டேன்னு காடியிலே உட்காந்துருக்கு. அழுவுது. ம். எனக்கு அவ்வளோ நேரம் சொக்கு அமைதியா சொக்கு. இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சிஸ்டர்? தெரியும் தெரியும். சொல்லிட்டோம். இந்த மாதிரி உன்னை கூட்டிட்டு போறோம் ஓகே. அப்படின்ட்டு. ம். ம். அது சிரிக்குது. எங்க ஓகே. எங்க தான் இன்னும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு. அப்ப சரின்ட்டு பரவாயில்ல, ம். கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ சொன்னா, எனக்கு அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா அவ உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படின்னு. சரின்ட்டு கூட்டிட்டு போயிட்டோம். கூட்டிட்டு ஓகே. போனோம்னா அங்க கொண்டாந்து உட்கார வச்சோன்னே, அவரு வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த அஸ்லிக்காரு. அது ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்காங்க. டத்தோ சாமி அது இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு படி மாதிரி போகுது. ஒரு பலகை இது மாதிரி போட்டிருக்காங்க. அதுல ம். உட்காரணும். அப்ப நாங்கலாம் ம். நாக்கால்ல உட்காந்துருக்கோம். யாருக்கு பார்க்க போறாங்களோ அவங்க மட்டும் ஒரு சாக்கு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த சாக்குல உட்காரணும். அப்ப அத கூட்டிட்டு போய் நாங்க உட்கார வச்சுட்டோம் அந்த சாக்குல. அப்ப வந்தாரு. சாப்பிட்டு வந்தாரு. வந்த கையோடயே அவர் சொல்றாரு, "ஏன் இப்ப ம். கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னும் ஒரு 3, 4 நாள் தானே இருக்கும்" அப்படின்ட்டாரு. ஐய்யய்யோ! என்னக்கா சொல்றீங்க? எப்படி இருக்கும்?
ஓ! எல்லாம் அழுவுறோம். லைட்டா அழுவுறோம். அவங்க வீட்டுக்காரு கைய புடிச்சுக்கிட்டாரு. அவரோட கைய. வயசானவர் தான், ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது. அவர் கைய புடிச்சுட்டு அழுவுறாரு. "எப்படியாவது ஒரு உதவி செய்யுங்க. என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்ட்டு. "நீங்க ரொம்ப லேட்டா கூப்பிட்டு வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி ம். நான் பார்க்குறேன் எப்படின்ட்டு அப்படின்னு. பார்த்தா, அவங்க வந்து அந்த உதவி செஞ்சாங்கன்னு சொன்னுச்சே, சொ செஞ்சுகிட்டு ம். இருக்காங்கன்னு. ம். அவங்க வந்து அதுக்கு வந்து ம். செய்வினை செஞ்சிருக்காங்க. அது ஆமா. அது கேட்கறப்பலாம் செய்யலன்னா இந்த குடுத்துக்கிட்டே அளவுக்கு இருக்கணும். போமாட்டாங்க. ஆ ம். கேட்கறப்பலாம் அது பூக்காவா குடுத்துக்கிட்டே சிஸ்டர்? இருக்கணும் அப்படின்ட்டு ம். செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அது குடுக்க முடியாதுன்றபோத, அதுகிட்ட இல்லன்னும்போது இந்த மாரி செஞ்சிருக்காங்க அத. செஞ்சிருக்காங்க. ம். அப்ப எப்படி செஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாருன்னா, அவங்களும் ஒரு அசூயக்காரர்கிட்ட தான் போய் செஞ்சிருக்காங்க. அப்ப ஓகே. அந்த அசூயக்காரர்கிட்ட இவரு பேசினாராம். ஒரு தியானத்துல போய் உட்கார்ந்து பேசுறாராம். அப்ப அவர் ம். ம். சொல்றாராம், "நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இப்போதைக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது." அப்படின்னு. எப்படி செஞ்சாங்கன்னா, காட்டுலேருந்து சொறி தவுக்குல எடுத்துட்டு வந்து, ஆ நெனச்சேன். ம். இவங்களோட ஓகே. எல்லாத்தையும் வச்சு, படம்லாம் வச்சு செஞ்சு காட்டுல தூக்கி போட்டாங்களாம் அந்த தவுக்கலைய. ஸோ அந்த ம். தவுக்கல வந்து எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருக்குதோ, அவ்வளோ நாளைக்கு தான் அவங்கனால உயிரோட இருக்க முடியுமாம். அந்த தவுக்கல இறந்து போச்சுன்னா 2, 3 நாள்ல இவங்களும் இறந்து போயிருவாங்க. அப்படின்னு அந்த அஸ்ரிகார் சொல்றாரு. அப்ப அதனால ஓகே. தான் அதோட வந்து பொடனி எல்லாம் தூக்கிருச்சு, உருண்டையாயிடுச்சு. ம். அப்பதான் ம். நாங்க பார்க்குறோம், அத பார்க்க தவள மாரி இருக்குது. இப்ப கண்ணெல்லாம் நாங்க வெளில வரும் சிஸ்டர். அது ஆ லாஸ்ட் ஸ்டேஜ்லனா, ஆமா. கண்ணெல்லாம் அதான் பிதுங்கி சொன்னேனே, இந்த வெளிய வர மாரி இடம்லாம் வரும். அது ஒட்டி, ஒரு சீக்கு பிடிச்ச மாரி. கண்ணெல்லாம் வெளிய ஆமா. வந்துருச்சு. கண்ணு இந்த ம். இதெல்லாம் ஒட்டிருச்சு. கண்ணு மட்டும் வெளிய வந்துருச்சு. அந்த பொடனிலாம் தூக்கிச்சு. பெறா வந்து தவள மாரி தான் இருக்குது அது பார்க்க. அவரு சொல்லும்போது ம். தான் அந்த ம். மினிட் பண்ணி நாங்க பார்க்குறோம். தவள மாரி தெரியுது அது. ஏன்னா நாங்க சோறு ஊட்ட முடியும். அது நாக்க தான் நீட்டுனுச்சு. கொடுமை. ஷோ! அழுது, அழுது, அழுது நாங்க எல்லாரும் அழுகுறோம். எப்படியாச்சும் காப்பாத்திருங்க, காப்பாத்திருங்கன்னு. அப்புறம் அவரு என்னென்னமோ செஞ்சு குடுத்தாரு சிஸ்டர். என்னென்னமோ செஞ்சு குடுத்தாரு. ஆ வீட்ல தாம்மா இருக்கான் அவங்க வீட்ல. அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா, ஸ்டோர் ரூம்லலாம் வச்சிருந்திருக்காங்க என்னென்னமோ. ஓ! ஸ்டோர் ரூம்லலாம் வச்சிருந்திருக்காங்க இன்னும் உயிரோட ஜாமான். தான் சுத்துதுங்களா சிஸ்டர்? செஞ்சு அதுங்க வச்சதுங்க? இருக்குதுங்க. அதுங்க இருக்குதுங்க. இருக்குதுங்க. எனக்கு கூட ஒரு ஆத்திரமா வாட்டி அது மேரி. ஆ ம். எனக்கு கூட ஒரு வாட்டி கால் பண்ணிச்சுங்க. ஆனா நான் அட்டெண்ட் பண்ணல. ஓ! இவங்க காசு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணிச்சுங்களாம். நான் பேசல அவங்ககிட்ட. ஏன்னா எனக்கு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அ அப்புறம் கூட்டிட்டு ஒண்ணும் செய்ய ம். முடியாது. கூட்டிட்டு போ சொல்ட்டாரு அவரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல. உங்க கடவுள நீங்க வேண்டிக்கங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு சிஸ்டர். அப்ப நாங்க வந்துட்டு ஓகே. வரும்போது நாங்க பேசிட்டு வரோம். நாங்க சொன்னோம்ல, ஏசி என்ன புண்ணியம்? இதுக்கு மேல ஒரு புண்ணியமும் இல்லையே. அப்ப அது எங்க ஆமா. கைய நடந்து முடிஞ்சு புடிச்சுட்டு ஒண்ணும் பண்ண அழுவுது. முடியாது சிஸ்டர். ம். என் பிள்ளைய பாத்துக்கங்க. விட்டுறாதீங்க என் பிள்ளைய. அப்படின்ட்டு. ஏன்னா அவரு அது முன்னுக்கு தான் சொன்னாரு. ரொம்ப லேட்டு இறந்துருவாங்க அப்படின்ட்டோன்னே அது அழுவுது. அது என்ன அழுவுதுன்னா நினைச்சு அவ பிள்ளைங்கள நினைச்சு தான் அது அழுவுதாம். அப்படி சொல்லுது. நான் சாவுறது கூட எனக்கு பெருசா தெரியல. அந்த கருமத்த தான் அது பேசுது எங்ககிட்ட. அந்த கருமத்த அவங்க எடுத்துக்குவாங்க. எனக்கு தெரியும். என் பிள்ளைங்கள மட்டும் விட்டுறாதீங்க பிள்ளைங்களா. அப்படி இப்படின்னு சொல்லுது. நான் சொன்னோனே வந்துட்டோம். வந்துட்டு வீட்ல விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அ எங்க பொழப்ப நாங்க பார்க்கணுமே! அப்டின்ட்டு நாங்க வந்துட்டோம். வந்துட்டு சரி. நான் டெய்லி கால் பண்ணுவேன் அதுக்கு. நாங்க 2 பேருமே டெய்லி கால் ம். பண்ணி அந்த இது வீடியோ கால்ல பேசிக்குவோம். நல்லா சிரிச்சு பேசுது. கொஞ்சம் ஓகே. தெளிவு வந்துச்சு மூஞ்சில. ஓ! ஓகே. மூஞ்சில கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு. மூஞ்சி கொஞ்சம் ஆளு கொஞ்சம் நல்லா இருந்த மாரி வீட்ல இருந்துச்சு. ப்ரேலாம் பண்றாங்களா சிஸ்டர்? ஆ நாங்க போய் தான் சாம்பிராணியே போட்டோம் சிஸ்டர் எங்க வீட்ல. விளக்க ஆனா அவங்க கழுவுறேன். சொந்தத்துக்கு பண்றாங்களா? ஆ. அது தெரியல. அது பண்ணுதா என்னான்ட்டு. ஆ ஓகே. மின்னுக்கு வந்து ஓகே. ஆ ஹால்ல தான் வந்து கட்டிலு போட்டாச்சு அதுக்கு. மேலலாம் ஏற முடியாது அப்டின்ட்டு.
பிள்ளைங்கலாம் கீழே படுத்துக்கோங்களாம், அவங்க வீட்டுக்காரரும் இருக்காரு கீழே சோஃபாலே படுத்துக்குவாராம். அப்படி இருக்கும். அவங்க பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே பாட்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேலையை விட்டு நிப்பாட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப பாட்டி வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அது இறந்து போச்சு. இப்ப இல்ல எங்க கூட. இறந்துட்டாங்களா? இறந்துருச்சு. அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது சொல்லக்கூடாது, நல்லா இருவாங்கன்னு சொல்லுவீங்கன்னு. இறந்துருச்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி 3 நாள்ல இருக்கல, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கிட்ட இருந்துச்சு அது. அவர் செஞ்சு கொடுத்தனால அது 1 மாசம் இருந்துச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறந்துருச்சு. இறந்தோடனே மனசு ரொம்ப இதாகிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் இப்ப அந்த வீடை வித்துட்டாரு. வித்துட்டு ரீஃபைனான்ஸ் சென்டர்ல அவரால் முடியலன்ட்டு வீடியை வித்துட்டு அவங்க மாமியார் கூட போயிட்டாரு. ஃப்ளாட்ஸில் இருக்காரு. பிள்ளைங்களாம் அவங்க அம்மா கூட தான் இருக்குதுங்க. அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க பிள்ளைங்கள. அவங்க ஹஸ்பண்ட் லோரி ஓட்டுறாரு. இருக்காங்க. அவங்க இருக்காங்க. போனேன்னா பார்ப்பேன். பிள்ளைங்களுக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு போவேன், கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு சிஸ்டர்? ஒன்றுக்கு 8 வயசு, ஒன்றுக்கு 11 வயசு. சின்ன பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும். இருக்காங்க. வாணி அம்மான்னு தான் கூப்பிடுவாளுங்க என்ன. இருக்குதுங்க 2ம். பார்த்துட்டு வருவேன். போகிறப்பெல்லாம் போய் பார்ப்பேன். விட்டு போச்சு. ஆனால் என்ன, அதோட இறப்பு கூட நான் போகல. எங்கள் வீட்டுக்கார் போவேன் என்ன. ஓ, இது சீஹர் பண்ணதுனாலயா? ஆமா, அவர் போக வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ரொம்ப இது மனம் உடைஞ்சு போய் ரொம்ப வேதனை இருந்தேன். அதனால என்ன கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு இறந்தாங்க தெரிஞ்சுக்கலாமா? 3 மாசம் ஆகுது சார். ஓகே. இது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அதுங்களை என்ன சொல்றது நானு, அந்த யூஸ்லெஸ் ஃபெலோங்கெல்லாம் வந்துட்டு எப்போ பழக்கமானாங்க சிஸ்டர்? எவ்வளவு நாளா பழக்கம் அவங்களுக்கு? என்கிட்ட பேசாம இருக்கும் போதே அது கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆச்சு சார். ஸோ அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1 வருஷம் பழக்கம்னு நினைக்கிறேன். எப்படி பழகுனுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்ககிட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சோன்னே எங்க கூடயும் பேசுறத குறைச்சிருச்சு. அவங்க தப்பு இல்ல சிஸ்டர். என்னன்னாக்கா அவங்க கட்டு போட்டாங்க அவங்கள. அவங்க சொல்ற மாதிரி தான் ஆடுவாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க புக்கா பண்ணிட்டு தான் 2வது அவங்க சீஹர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம அவங்க வந்து நம்மளோட சாமி தான், காளியம்மனை தான் வச்சு கும்பிடுறாங்களாம் அப்படின்னு சொல்லும் எங்கிட்ட. ரொம்ப பக்தியா கும்பிடுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும், அப்படி இப்படி எங்ககிட்ட ரொம்ப அவங்கள பத்தியே தான் பேசுவோம். ஆத்திரம் வருது சிஸ்டர், உண்மையும் ஆத்திரம் வருது கேட்கும் போது. உண்மையை சொல்ல அப்ப 2வது சொல்லும். நம்ம அதை கேட்டல. சொல்லுங்க சிஸ்டர். அந்த 2வது கூட்டாளி இருக்கா, அதுவும் சொல்லும், எப்போ முடி போட்டு வச்சுட்டாங்களோ இதுக்கு, எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும். அதே ஆனா இவங்க கொடுத்தாங்களே காப்பு, இவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இன்னும் இது கொடுக்கறது இல்லையே. அதான் சொல்லிடுச்சே, அவங்க ஏமாத்தி வாங்குறாங்க, நீ வந்து கொடுக்காத அப்படின்னு சொல்லுது. இல்ல பாவம், அவங்க அழுகுறாங்க. கரண்ட வெட்டிட்டாங்க, தண்ணிய வெட்டிட்டாங்க, பிள்ளைங்க இருக்குதுங்க, என்னால கொடுக்காம இருக்க முடியலன்ட்டு அதோட நகையிலேருந்து என்னென்னமோ கொடுத்து எப்படியோ கடனை வாங்கி சேர்த்துருச்சு. வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னை பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு அப்படின்னு. நல்ல வசதி, 2 லோரி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சொந்த வீடு அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில எல்லாம் போச்சு. இப்ப இந்த குடும்பமே இவங்கெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட தான் பழகுவாங்க சிஸ்டர். இருக்கிறவங்க கிட்ட சுரண்டி எடுத்து வலிச்சு தான் அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் சொந்தமா உழைச்சி சாப்பிடுற பழக்கமே இல்லை. இந்த மாதிரிதான், இப்படிதான் சாகடிச்சு போட்டுருவாங்க. இப்ப நிம்மதி சாப்பிட எப்படி முடியுதுன்னு தெரியல இந்த மாதிரி பர்சனுக்குலாம். அது பாவம் பார்த்து அவ்வளவு கொடுத்து செஞ்சிருக்கு. அப்பயே நீ கொடுக்கலன்னு சொல்றது ஒரு காரணத்துக்காண்டி அந்த மாதிரி செய்யலாமா? அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த பிள்ளைய. அதுவும் தவுக்கலையில என்ன கேள்விப்பட்டதில்லை நான். பொறி தவுக்கலையும் அது. அவன் சொல்றான், மேலெல்லாம் அது மேலெல்லாம் அப்படியே இதாகி அந்த மாதிரி புண்ணு வந்து அதனால தான் அது குடிக்காம கொள்ளாம அந்த மாதிரி அப்படியாகி.
என்ன சிஸ்டர்? இல்லை இதை கமெண்ட் போட்டிருக்காரு ஒருத்தர், ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வன்ஸ்லி. என்ன வாட்டர் சொல்கிறீங்க? ஏதாவது ஜம்பி பண்ண வாட்டரா இல்லை எது கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? பிட்வீன் மெமரி இன் பிட்வீன் ஏதாவது தண்ணி ஏதாவது குடிச்சாங்களான்னு கேட்குறாரு. அது என்ன அவங்க கொடுத்தது சொல்கிறீங்களா இல்லை இவங்க ப்ரே பண்ணுறதை கூட்டு போனாங்களா அந்த இடத்துல சொல்கிறீங்களா? தெரில. அடு அக்கா அவங்க ஓகே வீட்டுல எல்லாம் சிஸ்டர், நிறைய நீங்கள் பேர் பற்றி சாப்பிட்டுருக்கு. அது நம்ம சொல்ல ஆமாம் முடியாது. அதான் அதெல்லாம் முடிஞ்சுதானே இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆமா. வாய்ப்பு இருக்கும். சாப்பிட்டது கூட நார்மல் வாட்டர், நார்மல் வாட்டர் நிறைய அதான் எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். சாப்பிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இருக்காது. ஆனா அதை கூட்டிட்டு போவாத இடமே இல்லைன்றாரு அவங்க வீட்டுக்காரு. எங்கெங்கயோ கூட்டிட்டு போவாராம். சொல்றாங்களா இவங்க சொல்றாங்களா, ஓகே நல்லா ஆகணும்னு சொல்லித்தானே அவரு கூட்டிட்டு அலைஞ்சிருக்காரு. கடைசியா தான் நாங்க எடுத்தோம் அந்த முயற்சி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியல எங்கனால. அவரே ஒண்ணும் செய்ய முடியலன்ட்டாரு. அவரு சிஸ்டர்னா பேசினாரு அவர்கிட்ட. ஓ அந்த அசலிக்காரர்கிட்டயும் அவரு பேசியிருக்காரு. அவருக்கு எப்படி பேசினாரு எனக்கு தெரியல. அவர் பேசினாராம். அவர் சொன்னாராம், ரொம்ப லேட்டு, என்னால இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அது சாத்தியம் சிஸ்டர். பேச வாய்ப்பு இருக்குது. இவங்க ம் கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த எனர்ஜியோட பண்றாங்க. கனெக்ட் பண்ணுவாங்க, ம் பேசுவாங்க. அது ரொம்ப லேட் ஆச்சுனாக்கா சிஸ்டர், நம்ம ஏன்னா ஃப்ரெண்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சக்யூட்டாக இருக்கும் கேட்கும்போது. என்னன்னாக்கா நம்ம உடம்புல நிறைய பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செயலிழக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம பேசிக்கான அந்த இது நம்மக்கிட்ட கிடைக்காத போது நம்ம கண்டிப்பாக வேறு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் சிஸ்டர். இன்னொன்று இந்த சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு இந்த டைமு தான் அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு இருந்திருக்கு போல். ஸோ சிஸ்டர் அது நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இந்த இதில் சொன்னீங்களே அதுங்களோட கதையை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அது கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது கேட்கும்போது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹஸ்பண்டாக அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். பிள்ளைங்களை பார்க்குறதா இல்லை ஒய்ஃபை பார்க்குறதான்னு தெரியாமல் இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ஆண் வந்துட்டு அழுகுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள உள்ள வலி வந்துட்டு சொல்ல முடியாத வலி. அதனால தான் இன்னொரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு கூட அது இது பண்ணாமல் அழுதுருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருந்திருப்பாரு கண்டிப்பா, சொல்ல முடியாத வேதனை. அதனால அந்த அண்ணனுக்கு உண்மையா ஒரு சல்யூட், ஒரு சல்யூட். இது என்ன வைஃப் இல்லை, நம்ம ஆறுதல் சொல்லதான் முடியும். என்ன வேற என்ன செய்ய முடியும் நம்மளால? ஸோ இது நம்ம வேணுமா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பா. இன்னொன்று சிஸ்டர், ஒரு ஃப்ரெண்டா நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்டா இருக்கீங்களே, கடைசி வரைக்கும் நின்னீங்க சிஸ்டர். உண்மையாவே உங்களுக்கும் நம்ம வந்துட்டு கரெக்டாக சல்யூட் பண்ணணும் உண்மையாவே. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு இப்போ உள்ள காலத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நல்லாவே இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க. அப்போ எல்லா 3 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிங்கன்னா உண்மையே சொல்கிறேன், சூப்பர் சிஸ்டர், உண்மையே சூப்பர். நீங்கள் வந்துட்டு போய் அவங்கள பார்த்ததும் இல்லாமல் வீடு இருந்த கோலத்தை வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆளை கூப்பிட்டு நீங்களே சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து குளிப்பாட்டி இருக்கீங்க. 2 பேருமே சேர்ந்து குளிப்பாட்டி அவங்கள ஒரு மாதிரியா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன அவங்களுக்கு கிடைக்கலையோ அந்த விஷயத்த கரெக்டாக கொடுத்துருக்கீங்க சிஸ்டர். ஷார்ட் டைமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைமில் அதுதான் தேவை. நம்மளால உயிரை வந்துட்டு பிடிச்சி நிப்பாட்ட முடியாமல் இருந்தாலும், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்க கடைசி நேரம் அப்படின்னு, அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை எஃபர்ட் போட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா சிஸ்டர், அது வந்து யாருக்கும் வராது. ஸோ ஆனால் உங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணீங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தான் பண்ணீங்க. பட் இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் உண்மையாகவே சூப்பரான வேலை செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க அந்த மாதிரி அழுக்கு டச்சுடலாம், நம்ம சொல்கிறது சரியானு தெரில, அப்படியே இருந்திருந்தாங்கனாக்கா இன்னும் மோசமாக தான். அவங்க இறக்குறப்ப கூட அந்த தெளிவான இது இல்லாமல் இறந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மைண்ட் கொஞ்சம் சுத்தமாகும் சிஸ்டர், ஆமாவா? ஸோ அவங்கள நீங்கள் சுத்தப்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்தி கொஞ்சம் கிளீன்சிங் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில். அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்க கூப்பிட்டு போயிருக்கீங்க. ஆமாம், நான் விளக்கு எல்லாம் கொளுத்தி நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கு திருநூறுலாம் வச்சு விட்டுட்டு நல்லா தெளிவா இருந்துச்சு. அப்பெல்லாம் அவ்வளோ நல்லா 3 பேர் முன்ன எப்படி பேசுவோமோ அந்த அளவுக்கு பேசி சிரிச்சு அந்த அளவுக்கு இருந்தோம். இது சயின்ஸ் சிஸ்டர்.
இது சயின்ஸும் நம்மளோட அந்த அந்த நம்பிக்கை, அதாவது இந்த செய்வன அதெல்லாம் சொல்றாங்களே மூட நம்பிக்கை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த செய்வன இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து நம்ம பேசுறதுலேருந்து சார்ஜ் பண்ணுற அந்த எல்லாமே எனர்ஜி தானே, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இது எப்படி நம்ம நம்புகிறோமோ அதே தான் இந்த செய்வனையும் ஒரு எனர்ஜி. அதை நம்ப மாட்றாங்க சில பேர். அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னாக்கா இது எல்லாமே சயின்ஸ் தான். நீங்கள் பாருங்கள் சிஸ்டர், நம்ம மந்திரம்லாம் படிக்கல, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையும் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் போய் குளிப்பாட்டி வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து வீட்டையும் சுத்தம் பண்ணி செய்யும்போது அவங்க எவ்வளோ தெளிவாக பேசுனாங்க நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதோடு சேர்ந்து சில மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு வந்துட்டு ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த மந்திரம் வந்து அந்த மாதிரி தான் வேலை செய்யும். அந்த சீக்வென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் போது தான் அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது இன்னும் பல மடங்கு எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யும். அதனால தான் அந்த மந்திரம் உங்களுக்கு வந்து சக்தி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வாயால் ஏன் சொல்லணும்னு சொன்னாக்கா நம்ம பாடிக்கு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணும் சிஸ்டர், அந்த மந்திரம் படிக்கிறது. ஏன்னா அது எனர்ஜி தானே, அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு எனர்ஜி இருக்குது நிறையவே. அப்போ தண்ணியும் ஒரு எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான். இப்போ நம்ம அந்த வேலையை கரெக்டாக நம்ம மந்திரம் படிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த டைமாக இருக்கட்டும், அந்த எப்படி சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளும் ஒரு வகையில் கொஞ்சம் பவர்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு தேவையா நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு, நம்ம எனர்ஜியை வந்து கூடிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு இதுதான் செய்யணும் அதான் செய்யணும்னு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஃபாலோ பண்ணாலே அது எங்கே இருக்காங்க அதெல்லாம் கவலை இல்லை. இப்போ வந்துட்டு நிறைய பேர் செய்வனை வந்துட்டு செய்கிறாங்க, பூக்கா பண்ணுறாங்க, போயிட்டு ஜாமான்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு ஆளை வசியம் பண்ணணும், அவங்கள கட்டு போட்டு வச்சுக்கணும், நமக்குள்ளே வந்து கட்டு போட்டு வச்சுக்கணும், நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். இது கேட்கும்போது கட்டு தானே, நம்ம அவங்க சொல்கிறதானே கேட்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வெளியில் நடு தெருவில் போய் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க எல்லாத்தையும் பார்த்துன்னு சொன்னால் கூட நம்ம அந்த மாதிரி செய்வோம். தெரியுமா கைஸ், நம்மளுக்கு அந்த ஃபீலே இருக்காது. நம்மளோட மூளையை பயன்படுத்தணும், நம்ம சிந்திக்கணுன்றது அந்த இது இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு கட்டு போட்டு வச்சுருவாங்க. நம்ம அப்படி தான் செய்வோம். நம்ம எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலுமே அப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து இது வந்து நம்மளுக்குன்னு பண்ணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த டைமுக்கு நம்மளுக்கு அது படும். அது யாராக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு படும். சில பேர் நினைப்பீங்க என்ன இவ்வளோ நம்பிடுறாங்க, இவ்வளோ ஏமாளியாக இருக்காங்க. அது வந்துட்டு புத்திசாலியோ இல்லை ஏமாளியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து மாந்திரிகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வசியம் பண்ணி செய்கிறது தான். அதாவது மேக் யூஸ் பண்ணுறது. இவங்க உழைக்க மாட்டாங்க, உழைச்சி சாப்பிட்ற பழக்கமே இல்லை. நல்லா உட்காந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊராறு வீட்டில் போயிட்டு நல்லா கும்மி அடிக்கிறதுக்குனே வந்து பூடுறது, என்னமோ திஷ்டி கழிக்கிற மாதிரி வந்து பூந்துட்டு அவங்க உழைப்பை வந்துட்டு அப்படியே சக் பண்ணி எடுக்கிறது, உறிஞ்சு எடுக்கிறது. இதுதான் சில கேட்டகரி. இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளோட எனர்ஜியை வந்து சக் பண்ணுவாங்க கைஸ். இதுதான் எனர்ஜியை சக் பண்ணுறது. எப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு 2 லோரி இருந்துச்சு, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்ல வீடு, காசெல்லாம் நல்லா கட்டி நல்லா வசதியாக இருந்தாங்கன்னு. இந்த மாதிரி பர்சன்லாம் வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா வெல் செட்டில் ஃபேமிலி தான் டச் பண்ணுவாங்க. அதுவும் ஈஸியாக யாருக்கிட்ட வந்துட்டு போய் சேர முடியும் அவங்கள தான் டச் பண்ணுவாங்க. ஸ்லோலி வீட்டுக்குள்ளே வருவாங்க, வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவாங்க. சாப்பிட்ற சாப்பாடில் கலக்கிறது, தண்ணியில் கலக்கிறது, அப்புறம் தடவி வைக்கிறது, இந்த மாதிரி கேவலமான வேலை செய்வாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அப்படியே என்னமோ இவங்களுக்கு தான் என்னமோ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணுறது. இது முழுக்க முழுக்க வந்துட்டு எனர்ஜி சக் பண்ணுறாங்கன்னு நான் ஏன் சொன்னேன்னா, நீங்கள் யோசிங்க, அவங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவோம். இப்போ எந்த லெவலுக்கு கொண்டு வந்து கடைசியாக ஆளை முடிச்சு விட்டாங்க கைஸ். இப்படியும் இருக்காங்க பாருங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்குதுங்களா, இன்னும் ஆத்திரமா வரல, இன்னும் உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்குங்க, அடுத்தவங்க காசில் வாழ்ந்துக்கிட்டு. எப்படிதான் ஒட்டுதுன்னு தெரியல. இல்ல சாரி சொல்லுங்க சிஸ்டர். இல்ல யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யல அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கொடுக்குற வரைக்கும் நம்ம நல்லவங்க, கொடுக்கலன்னா நம்ம கெட்டவங்க. நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும்.
அப்ப நானே அதுகிட்ட இதான சொல்லுவேன். சிஸ்டர் பூக்கவு பண்ணதுனால அவங்களுக்கு பூக்கவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டர், அவங்க கண்டிப்பா சிந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரெண்டு பாருங்க, ஃப்ரெண்டு கண்டிப்பா நல்லது தானே சொல்லுவாங்க. நீங்க ஆமா. சொல்லும் போதே அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவங்க ஸ்டாப் பண்ணாம கண்டினியூவா அவங்க வந்துட்டு திருப்பி திருப்பி என்னது அந்த காசு வட்டிக்கு வாங்குறதுலேருந்து நிறைய ஒரு பெரிய பெரிய வேலை ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க செஞ்சுட்டாங்க சிஸ்டர், சாப்பாடுல கலந்துட்டாங்க. சொல்லுங்க. ரொம்ப நாளா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவரு சொல்லுவாராம். இந்த மாதிரி நீ ஏமாறுறன்னு நினைக்கிறன்னு காசுக்கு அப்படி அலைவாங்களாம் அங்கிட்டும் அங்கிட்டும். ராத்திரியெல்லாம் தூங்காம கொள்ளாம யாருக்கிட்ட வாங்கலாம், நீங்க யார்கிட்டயாவது சொல்லுங்க, வாங்கி கொடுங்க, கால்லலாம் விழுவாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. பாவம்மா நம்ம உதவி செய்யாம யாரு உதவி செய்வா, உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. அந்த அளவுக்கு அவங்கள மாத்தி வச்சிருச்சு. அப்படி இருந்துச்சாம் அவங்க ஃபேமிலியில. அந்த வீட்டுக்காரர் சொல்லி அழுதாரு எங்ககிட்ட. சிஸ்டர் சொந்த கஷ்டமா இருக்கப்பயே ஒரு ஆளு காலில் விழுந்து கேட்க மாட்டோம் சிஸ்டர். யாருக்காகவோ இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி அதுவும் வட்டிக்கு வாங்குறதுல பெரிய கஷ்டமான விஷயம். கடைசியில் பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அதை திருப்பி கட்டி முடிக்கணும் சிஸ்டர். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி கட்டி முடிப்பாரு வேற? ஆமா ஆமா அது உண்மைதான். ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இருக்காங்க, இன்னும் இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கு, இங்கதான் இருக்கிறாங்க. அவங்க இதை கேட்டுட்டு இருந்தா கூட சிஸ்டர் நான் உண்மையே கவலையே பட மாட்டேன். ஏன்னா பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. அதனால தான் இப்போ தியானம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூசாரின்னு சொல்லுவீங்க. என் ஹஸ்பண்ட் வெடச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி செய்வனே இல்லை. வெளியில் பார்க்க தான் நம்ம மாடர்ன் மாதிரி இருப்போம், உள்ளுக்குள்ளே வந்து சாமியார் அப்படி அக்கிச்சிருக்காங்க கைஸ் நம்மள ஒரு மாதிரியாக பயமுறுத்தி. செய்வனே 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 ஆனால் வெளியில் பார்த்தாக்கா அவங்க வந்துட்டு இது பேசுவாங்க, ஓ பேயெல்லாம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து செய்வனையில் வச்சு விளையாடுறது. சொன்னீங்க சிஸ்டர் நீங்கள் இந்த காளி சாமி கும்பிடுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து எப்படின்னாக்கா ஒரு போர்வு தான் அவங்களுக்கு. நம்ம சாமி கும்பிடுறோம் அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான். உண்மைக்கு பார்க்க போனால் அவங்க கும்பிடுறது வந்துட்டு வேற வேற கும்பிடுவாங்க. வேற கும்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. யாரை வந்துட்டு நம்ம அடுத்தது பிடிக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் கை சோஷியல் மீடியாவில் இருக்கிறப்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சதுனாலே உங்களை தேடி தான் வருவாங்க. கவனமாக இருங்க, ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன வாங்குறீங்க, என்ன செய்கிறீங்க, ஓகேவா, உங்கள் சந்தோஷத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஷோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுவும் இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் மாட்டிட்டு முழிக்கிறோம். இதோ எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குறது வைரஸ் மாதிரி. நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு வந்து ஆத்ராத்திஸ் இருக்கு. ஆத்ராத்திஸ் சொரியாசிஸ் வந்துருச்சு. இது எப்ப நடந்ததுன்னா, நான் வந்து எனக்கு மகன் 6 வருஷம் சென்று தான் பிறந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த ஆப்ரேஷன்ல வந்து பின்னால இடுப்புல ஊசி போடுவாங்கல்ல, நரம்புல நமக்கு மறுக்கிறதுக்கு ஊசி போடுவாங்களே. ஸோ ஊசி போட்டு எனக்கு மறுக்கல. அப்போ ஸோ செகண்ட் ஊசியும் போட்டாங்க. அதனால என்னோட நரம்பு வந்து பாதிச்சிருச்சான். நரம்பு பாதிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வந்து ஆத்ராத்திஸ் வந்துருச்சு, எலும்பு நோய். எலும்பு நோய் வந்துட்டோடனே என் மகன் பிறந்து அவருக்கு 1 வயசு இருக்கும், சொரியாசிஸ் மாதிரி வந்துருச்சு. சொரியாசிஸ்னா உங்களுக்கு தெரியும் தானே எப்படி இருக்கும்னு? ஆமா ஆமா பையனுக்கா சிஸ்டர் சொரியாசிஸ்? எனக்கு 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 ஓ ஓகே ஓகே. என் மகனுக்கு ஒன்றும் இல்லை, ராஜா மாதிரி இருப்பாரு. எனக்கு வந்து சொரியாசிஸ். நீங்க நம்புறீங்களா, இன்னும் நான் படுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து 1 வருஷத்துல ஒரு தடவை எப்படியோ 1 மாசம் 2 மாசத்துல படுத்துருவேன். பாம்பு குறிச்சி போடுவாங்களே தோல், அந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு உடம்பு. என்ன சிஸ்டர் இது வந்துட்டு பெர்மனன்ட்டா அந்த மாதிரி இருக்குமா இல்ல சம் டைம் வந்துட்டு போகுமா சிஸ்டர்? 16 வருஷம் 17 வருஷம் ஆக போதே எனக்கு அப்படிதான் இருக்கு சிஸ்டர். நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஆகும். இது ஆள் செஞ்சதா, நானும் பார்க்காத இடம் இல்லை. கேரளா வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு எங்க வீட்டுக்காரர், கூட்டிட்டு போய் கேரளால 2 மாசம் நான் ஸ்டே பண்ணி அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா போச்சு. அப்புறம் வந்து இன்னும் நல்லாகி திரும்பவும் வரும். இந்த நோய்க்கு வந்து நமக்கு வந்து விடுதலையே கிடையாது. அப்படியா? நான் இன்னும் வந்து கிளாங் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அப்ப ஆளு சொல்றாங்க எனக்கு வந்து ஆளு செஞ்சிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்க அதை வச்சிருக்கீங்க இதை வச்சிருக்கீங்கன்னு.
இந்த 16 வருஷத்துல நான் போகாத இடம் இல்லை. நடு சுடுகாட்டுல போய் நிப்போம் நானும் எங்க வீட்டுக்காரரும். ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஊசிலாம் குத்தி அதை கொண்டு போய் நடு சுடுகாட்டுல வைங்க, வச்சுட்டு திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு. என் மாவன் கை குழந்தை. அவனை எங்க அத்தைக்கு, அவங்க அத்தை இவரோட அக்கா கிட்ட விட்டுட்டு நாங்க 2 பேரும் போய் நடு சுடுகாட்டுல நிப்போம். நின்று அந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு பூசணிக்காய் வெட்டி இங்கிட்ட அங்கிட்ட போட்டுட்டு நான் பார்க்காம திரும்பி வருவோம். அப்படிலாம் இருந்தேன் சிஸ்டர். ரொம்ப வேதனை. என் மாமன் சின்ன புள்ள செத்து போயிடலான்னு மருந்தெல்லாம் குடிச்சிருக்கேன் நிறையா. அட்மிட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இருப்பேன். மாமன் மூத்திர குழந்து கொடுப்பான் எனக்கு, இந்தாம்மா மூத்திர அடின்னு. அப்ப எந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைச்சுக்க. அவ்வளோ வேதனை. உடம்பெல்லாம் ரத்தம் வரும், புண்ணு வந்துடும், உடம்பெல்லாம் ரத்தம் வரும். ரொம்ப வேதனைப்பட்டேன் சிஸ்டர். இப்பயும் படுறேன். இப்போ மட்டும் சும்மா இல்லை, இப்பயும் பட்டுட்டு தான் இருக்கேன். திருடி போயிட்டு வந்தேன்ல, அங்கே குமன் பட்டுருச்சான். போயிட்டு வந்ததுலேருந்து இது 1 மாதம், போயிட்டு வந்து 1 மாதம் ஆகுது. படுத்த படிக்கையாக தான் இருக்கேன். அப்படி இருக்கிறேன் நானும் அதோடையே நான் போய் அதை போய் பார்த்து அது குளிப்பாட்டி அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தேன். அப்போல்லாம் எனக்கும் சீக்கு தான். என்னால் ரொம்ப கனமான ஜாமான் தூக்க முடியாது. ஏன்னா எனக்கு தான் ஆத்திராத்திஸ் இருக்க, கையெல்லாம் எலும்பு வலி இருக்கு. நானும் மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கனமான ஜாமான் தூக்க முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே இல்லையா சிஸ்டர்? மருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்மலா ஹாஸ்பிட்டல்ல ஆனா அது பெர்மனன்ட்டா அது கிளியர் பண்ண முடியாது சிஸ்டர்? இல்ல மருந்து இல்ல, மருந்து இல்ல, கொடுப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி பாம்பு ஊச்சி போடுற மாதிரி இருக்கும் ஒரு நேரத்துல. தோல் சொந்தமாவே தோல் அப்படியே உருவாகும். இப்ப வரைக்கும் உங்க பாடியில வந்து தண்ணி எல்லாம் வருதா சிஸ்டர்? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி வராது. ஸ்கின்ல தண்ணி வராது, தோல் மட்டும். அது வந்து வேற இது, அது வந்து வேற இது. இது வந்து எனக்கு அப்படியே தோல் டிராயாவே இருக்கும். ஆமா, நான் பேபி ஆயில் பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா சட்டெல்லாம் போட முடியுமா? அதெல்லாம் போட்டுருவேன். ஒரு நேரத்துல தான் ஒண்ணும் முடியாது. ஆளு எனக்கு வேணும். ஹஸ்பண்ட் தான் உதவி செய்வாரு. சட்டை போட, சட்டை கழட்டுறதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு, அந்த மாதிரி. கடுக்காய் பவுடர் போட சொல்றாங்க சிஸ்டர். அதெல்லாம் கடுக்காய் பவுடர் போட சொல்றாங்க. அது நல்லாச்சா இல்லையா? எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அந்த என்ன மஞ்சள்ல போட்டு வேப்பிலையில போட்டு அரைச்சு போடுவேன். தாய்லாந்து போய் மண்டி பூங்கா செஞ்சு அவர் என்னமோ மருந்து கொடுத்தாரு. நிறைய கேரளால போய் பார்த்தேன். சென்னையில போய் ஒரு டாக்டர், தோல்வியாதி டாக்டர் பார்த்தேன். நம்ம இங்க கோ டாக்டர் பார்த்தேன். ஒரு ட்ரிப் போனோம்னா கோ டாக்டர்கிட்ட 1200 வழி. நிறைய 16 வருஷம் நான் பாத்துக்கோங்க, நான் பார்க்காத இடமே கிடையாது. என் ஹஸ்பண்டு அது சொல்லியிருக்காங்க. முன்ன வந்து என்ன ஒரு பையன் லவ் பண்ணப்ப ஸோ அவருக்கு வந்து வயசு கூட. அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்பா கொடுக்கல. ஏன்னா எனக்கு அப்பா தான் 16 வயசு, அவனுக்கு வந்து 20, 23, 24 வயசு அந்த மாதிரி. ஸோ அப்பா கொடுக்க முடியாதுன்ட்டு ரொம்ப நாள் என் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வேற ஆள் அவர் கல்யாணம் பண்ணிட்டார். நானும் இந்த அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பையன் ஏதோ எனக்கு செஞ்சு விட்டுருக்கானா, என் ஹஸ்பண்ட் என் மாதிரிலாம் மேலே வந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாரு, நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சில பேர் போய் பார்த்த இடத்துல சொன்னாங்க. அப்படிலாம் இருக்கும் சிஸ்டர். அப்படிலாம் இருந்த அலைஞ்சு கிழிஞ்சு, ஐயோ இப்பா நான் படாத பாடு பட்டு இப்போ இருக்கிறேன். என்ன எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும். 16 வருஷம் 17 வருஷம் அவர் என்னை பார்க்குறாருன்னா அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன். சீன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு என்ன. அப்படிதான் பாரு. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா போதும் சிஸ்டர். அதுவே ஒரு என்ன சொல்லுவாங்க, குடுப்பனை தான் ஆக்சுவலி. உண்மைதான். இந்த மாதிரி இதில் தான் பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியும் சிஸ்டர், யார் நம்ம கூட நிஜமா இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எல்லாமே நம்ம வச்சிருந்துட்டு கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர். இந்த மாதிரி இருக்கும்போது கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்போ அண்ணனுக்கு வந்து சல்யூட் தான் பண்ணணும். உண்மையாவே சூப்பர், கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இதுலேருந்து என்ன நான் கற்றுக்கிட்டேனாக்கா,
எம்கேஎன்ல வரும்போது எல்லாரும் சந்தோஷமா தான் பேசுறோம். ஆனா எவ்வளவு சந்தோஷமா பேசினா உள்ளுக்குள்ள எவ்வளவோ வெளியே உட்காந்துட்டு நம்ம தாங்கிட்டு இருக்கோம்ல. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுக்கள் கைஸ். நம்மளுக்கு நம்மளே பாராட்டிக்குவோம், வேற யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆமா ஆமா. ஒரு நானே ஒரு 4-5 வாட்டி சிஸ்டர்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆரம்பத்திலே சிஸ்டர்? ஆமா, ஆரம்பத்துல ஒரு 4-5 வாட்டி அவ்வளோ இதா போச்சு எனக்கு. வாழ்க்கையை விருப்பம் இல்லாம வாழ்றதுக்கு. என் மாமன் வந்து கால் மாட்டுக்கிட்ட உட்காந்து அழுவும், அம்மா நீ போயிட்டீன்னா நான் எப்படிம்மா இருப்பேன், வேணாமா அப்படின்னுவான். உட்காந்துட்டு அழுவேன், சரியா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு. எங்க வீட்டுக்கார் பயந்து பயந்து வேலைக்கு போவேன்னு சொல்லுவாரு, நான் ஏதாவது செஞ்சுக்குவேன் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கும் சிஸ்டர். அந்த மாதிரி பையனை எடுத்து வளர்த்து வந்துட்டீங்க சிஸ்டர்? வந்தாச்சு. அவரும் வளர்ந்துட்டாரு, ஷோல்டர் வரைக்கும் வளர்ந்துட்டாரு. அவர் வந்து கராத்தேல வந்து கோல்டு மெடல். நான் எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்ந்துட்டாரு. அது ஒரு திருப்தி. அப்ப சக்சஸா வளர்த்துருக்கீங்க, ஒரு ஒரு அச்சீவ் பண்ணிட்டீங்க சிஸ்டர். அம்மாவுக்கு வேற என்ன வேணும்? பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணி சக்சஸ் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும், அதுதான் கிடைச்சிருச்சு சிஸ்டர். வேற என்ன வேணும்? ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாருன்றீங்க. நம்மளுக்கு ஈஸியா சொல்லல, கண்டிப்பா வந்துட்டு மனுஷங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனா எல்லாமே இந்த மாதிரி இதா இருந்தா கூட நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போதும் சிஸ்டர். நம்மளுக்கு அது நம்மள வாழ வச்சிரும் எப்படியா இருந்தாலும். அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாம் அடுத்து சொல்லுவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க. அம்மா கொஞ்ச நாள் என்னை கொண்டு போய் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நாத்துனாங்க, அவரோட தங்கச்சிங்க, அக்காங்க எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பா இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் என் லைஃப் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தோஷமான லைஃப். நான் தான் அப்படி சீக்கா இருக்கேன், ஆனால் சந்தோஷமான லைஃப். சுத்தி போட்டுருங்க. அப்படி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்குவோம் கைஸ். முதல்ல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஃபேமிலி, இவங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலி சொன்னாங்கல்ல கைஸ், எம்கேஎன் ஃபேமிலி. நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டோட அந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, ஹஸ்பண்ட், அவர் வந்து பிள்ளைங்களை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாலுமே அப்பான ஒரு ஸ்தானத்தில் இவர் நிறைய விஷயம் பண்ணணும். 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி அவங்கள கரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஒரு அதோட நல்லா படிச்சுட்டாங்கனாலே போதும், பிள்ளைங்க நல்ல வாழ்க்கையை அவங்களே வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலி எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பார்த்துக்குவாங்க, இவரும் வந்துட்டு சந்தோஷத்தில் இருப்பார். ஸோ கண்டிப்பாக அந்த இதுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அந்த அண்ணனுக்காகவும் அந்த பிள்ளைங்களுக்காகவும் ஒரு பிரார்த்தனையை போட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த வனிதாக்காவுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு வாழ்த்துக்கள் நம்ம பண்ணிக்குவோம். முதல்ல அவங்களுக்கு பிரைஸ் போட்டுக்குவோமா? கொஞ்ச நேரம் கைஸ். சாரி கைஸ், நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பேன். இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அதுதான் வருது அப்படியே பெர்மிஷன் இல்லாமல். ஐயோ கடவுளே. ரேஷியா சிஸ்டர், நீங்கள் ரிக்வஸ்டில் இருக்கீங்க. ஓகே, நம்ம வந்துட்டு நீங்கள் ப்ரே பண்ணியாச்சுன்னா அந்த அண்ணனுக்கு இப்போது வனிதாக்காவுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுக்குவோம். இந்த அக்கா வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா, அந்த சந்தோஷம் வந்துட்டு கடைசி வரைக்கும் நீடிக்கணும். இன்னொன்று, பையனை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்ருக்காங்க, இன்னமும் அவர் வந்து சக்ஸஸ் ஆகணும், நிறைய பேர் பாராட்டுற அளவுக்கு வந்துட்டு அவர் வளர்ந்து வரணும், இவங்க பெருமைப்படணும் பையனை பார்த்து. அந்த மாதிரி இவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இவங்க உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரேஸ் போட்டுக்குவோம். எதையும் எதிர்பார்க்காம ப்ரேஸ் போடுறது இன்னும் பவர்ஃபுல் கைஸ். நம்புங்க, ப்ரே பண்ணலாம் வாங்க. அண்ணனை மறந்துட்டேன், அண்ணனும் நல்ல சந்தோஷமா இருக்கணும்.